நீ பிடிச்சி இப்படி பார்க்கும்போது தானே தெரியுது உன் நம்பிக்கை எந்த அளவு இடத்துல இருக்குன்னு. ரொம்பவே இருக்கா? சில நேரங்கள் சில விஷயங்கள்லாம் கண்டுக்கிறாமல் நான் பாட்டுக்கு உங்களாம் யதார்த்தமாக போய்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் எப்படி வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, என்னடா நம்ம எடுத்த முடிவு தப்போ எனக்கு வரும்ல. நீ வேணால் அதை கண்டுக்கிறாமல் இருக்கலாம், யோசிக்காமல் இருக்கலாம். நான் ஒரு ஃபேமிலி வருது, ஒரு குடும்பம் வருது அப்படின்னா அவங்கள ஒதுக்கி விட்டேன்னா அது வேறு விஷயம். சரி, இவங்களை ஒரு சீர்திருத்தம் பண்ணலாம், இவங்களை ஒரு மேன்மைப்படுத்திக்கலாம். பெரிய அளவில் இல்லைனாலும் அவங்க வாழ்க்கை தரம் ஒரு கஷ்டத்துக்கு இல்லாமல் போகிறதுக்காக இருக்கணும்னு ஒரு கவனம் வச்சு எடுத்தேன்னா நான் அது மேலே இதாகவே இருந்துகிட்டு இருப்பேன்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுருப்பேன், இத்தனை மாதம் அப்படின்னு வச்சுருப்பேன். அப்போ அந்த மாதத்துக்கு தாண்டின உடனே நீ அந்த இடத்துக்குள்ளே வரல அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்ல. ஏதா இவங்க அந்த இடத்துக்குள்ளே வரலையே, ஏன் வரல, எனக்கு கவனிக்க சொல்லும்ல. இப்போ அப்படி கவனிச்சு தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டு எல்லாம். யாரும் இவங்க தான் சரியாக இருக்காங்க, அவங்க தான் சரியாக இருக்காங்கலாம் கிடையாது. எல்லாரும் அப்படி தான் இருக்கிறீங்க, ஒன்றுக்கு ஒன்று மிச்சம். அப்புறம் எதுக்கு? அப்புறம் நம்ம பூசை வச்ச என்ன வைக்கலன்னு என்ன, அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஒவ்வொரு பூசைக்கு 10,000 ரூபா எதுக்கு செலவு பண்ணணும்? 4 ஊதுவத்தியை மாத்திரம் ஏற்றி வச்சுட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். அவங்க என்ன எனக்கு பூஜை வைக்கணும் அந்த கழுத்துவா பிடிக்க போகிறாங்க? பிடிக்கல மாட்டாங்க. அப்படியே அவங்க இனி கழுத்தை பிடிச்சாலும் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு எதுக்கு இதை ஒரு பிம்பத்தை எதுக்கு உருவாக்குறோம்? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? அங்கே சேர்ந்து நீங்கள் அந்த பூஜகரணங்களை தெரிஞ்சுக்கிற போது உனக்குள்ள தனி மனித ஒழுக்கம் வரும். தீய எண்ணங்களை நம்மக்கிட்ட இருந்து களையிறதுக்கு நமக்கு நமக்கே உறுதுணையாக இருக்கும் இல்லையா? பிறருக்கு நம்ம எந்த தீங்கும் பண்ணாத அளவுக்கு நம்ம பயணம் பண்ணலாங்கிற எண்ணம் நமக்குள்ளே உருவாகும். இப்படியெல்லாம் நம்மளே சீர்திருத்தம் பண்ணிக்கிறணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அது மூலியமா அவங்கள பயணம் பண்ண வைக்கிறது. சரி, அதோட அவங்க சரியாயிருவாங்களாங்கிறதுக்காக வேண்டி இந்த பரதேசி உங்களுக்குள்ள இருந்து எதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும், எப்படியெல்லாம் களைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி பயணம் பண்ணுங்க, இப்படி பிரார்த்தனை பண்ணுங்க, இப்படி பறைசாட்டுங்க, கஷ்டங்கள் வராமலாம் இருக்காது. கஷ்டம் வந்தாதான் நமக்கு நன்மை பிறக்கும். அது வரைக்கும் தாங்கி நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்கன்னு என்ன எடுத்து உங்க முன்னாடி போட்டாலும் பெண்களும் அப்படிதான் இருக்கிறீங்க, ஆண்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. மறுபடியும் இப்படி பிரித்து சொல்லும் போது நான் எங்கே போக வேண்டியிருக்குன்னா அந்த வேலூருக்கு தான் போக வேண்டியது. வேலூருக்கு போனால் அவங்களுக்கெல்லாம் அப்படியே வலிக்கு. அப்போ நம்மெல்லாம் பக்தர்கள் இல்லையா? அங்கே இருக்கிறவங்க தான் பக்தரா? இதை உங்களுக்குள்ள முன்முணுப்பு வச்சுக்கிறீங்க. அங்கே பயணம் பண்ணவங்க எல்லாருமே சாமி, அதாவது யதார்த்தமாக இப்படி வர்றவங்க அது வேற. இந்த பரதேசியை நம்பி முழுசாக பயணம் பண்ணவங்க 67 குடும்பம், 69 குடும்பம். அவங்க யாருமே பொண்டாட்டியை விட்டு புருஷனை வந்தது கிடையாது, புருஷனை விட்டு பொண்டாட்டி வந்ததும் கிடையாது. பிள்ளைகளோடு சேர்ந்தது பொண்டாட்டி பிள்ளைகள் தான் வருவாங்க. அப்படியே இப்படி உங்களுக்கு அவசர வேலை டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டு கொண்டாந்து பொண்டாட்டியும் பிள்ளையும் தள்ளி விட்டுட்டு அவங்க நான் சாமி எனக்கு லீவ் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வாங்க சாமி கூப்பிட்டு. நீங்கள் எத்தனை பேர் அப்படி குடும்பத்தோடு இறங்குறீங்க? அப்படி ஒன்றும் என்ன கேட்டால் உங்கள் பாசையில் பேச போனால் என் வேலூர் பக்தர்களோடு இங்கே இருக்கிற பெரிய அழகு
ரதிகள்லாம் யாரும் கிடையாது. அவங்க அங்கே இருக்கிறவங்க பார்த்தா ஒருத்தர் மினுங்குற மாதிரி தான் இருப்பாங்க. காரணம் என்ன? குரு மேலே இருக்கிற நம்பிக்கையும் குருகுலத்து மேலே இருக்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறது. அதனால அவங்க இன்னைக்கு எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டாங்க. ஜெயிச்சு இன்னைக்கு எந்த பிரச்சனையெல்லாம் அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சான்றோக்கார் வாங்கி கொடுத்தோன்னு சொன்னல சார், மீதி கதையை நான் பேசலை. அவன் இருக்கு